வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா வலது வசதே கல்லன்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். மாஸ்டர் மைண்ட் இயக்குனர் அழைக்கப்படுற ஜீது ஜோசப் கதையில பிஜு மோகன் ஜோஜி ஜார்ஜ் நடிப்புல வெளியாயிருக்கிற ஒரு த்ரில்லரான படம் இது. பொதுவா ஜீது ஜோசப் படம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கொலையாளி தேடும் போலீஸ்னு இருக்கும். ஆனா இதுல போலீஸ் குற்றவாளியா இருந்துட்டு ஒரு சாமானியன் எப்படி அதிகாரத்தை அதிர வைக்கிறான் அப்படிங்கறதாங்க இந்த படத்தோட கதை. வலது வசதே கல்லன் அப்படின்னா திருடன் எங்கேயோ வெளியிலலாம் இல்ல, நம்ம பக்கத்திலேயே நம்மள பாதுகாக்கிற அரண்லயே இருக்கிறான் அப்படிங்கறதாங்க இதோட அர்த்தம். பிஜு மேனன் இதுல ஒரு மோசமான போலீஸ் அதிகாரியா வராரு. பணம் வாங்கிட்டு குற்றவாளிகளை தப்பிக்க விடுறதுல கில்லாடியாவும் இருக்காரு. இவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய வலி இருக்குங்க. பிரசவத்தப்போ இவரோட மனைவி இறந்து போறாங்க. அந்த ஆத்திரத்தை தன் மகன் மீது காட்டுறாங்க. தந்தையோட அன்பு கிடைக்காதனால மகன் KR ராகுல் ஒரு கட்டுக்கடங்காத ஊர் சுற்றும் இளைஞனா வளர்ந்துட்டு வராரு. இன்னொரு பக்கம் ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் நடத்திட்டு வர ஒரு சாதாரண மனிதரா ஜோதி ஜார்ஜ் வராரு. இவருடைய மகள் வைஷ்ணவி ஒரு சமூக சேவகியா இருக்காங்க. திடீர்னு அவங்க காணாம போறாங்க. மகளை தேடி அலையறாரு ஜோஜு. ஜோஜுவோட மனைவியா லெனானா நடிச்சிருக்காங்க. ஒரு பாசமான அம்மாவா கொடுத்த வேலையை சரியா செஞ்சிருக்காங்க. அதே போல பிஜி மேனன் கீழே வேலை பார்க்கிற லியோனா இஷாத் ரெண்டு பேருமே ஒரு நேர்மை இல்லாத அதிகாரி கீழே நேர்மையா வேலை செய்ய முடியாம தவிக்கிற காவலர்களோட வலிய அழகா பிரதிபலிச்சிருக்காங்க. வைஷ்ணவிய கடத்தியவன் ஒரு பெரிய செல்வாக்கு உள்ள இடத்தை சேர்ந்தவனா இருக்கான். பிஜி மேனன் வழக்கம் போல பணத்தை வாங்கிட்டு ஜோர்ஜ் ஜார்ஜோட புகார அலட்சியப்படுத்துறாரு. சட்டத்தோட கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறத பார்த்த ஜோஜு தானே களத்துல இறங்குறாரு. ஜோஜு தன் மகளை கடத்தியவனை கண்டுபிடிச்சு கொலையும் செய்யறாரு. அதோட நிறுத்தாம பிஜி மேனனுக்கும் பாடம் புகட்டணும் அப்படின்னு பிஜி மேனோட மகனை கடத்தி ரகசிய இடத்துல வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜோஜு போறாரு. உன் மகன் என்கிட்டதான் இருக்கா, நீ செஞ்ச அநீதி எல்லாத்தையும் மீடியா முன்னாடி சொல்லி ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உன் பையனை விடுவேன் அப்படின்னு நிபந்தனையும் வைக்கிறாரு. இங்கதான் ஒரு ட்விஸ்டே வருது. ஜோஜு ஜார்ஜ் ஏற்கனவே விஷம் குடிச்சிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்காரு. அங்க பிஜி மேனன் கிட்ட செல்போன் நம்பர் ஒண்ணு கொடுத்துட்டு அங்கேயே உயிரும் விடுறாரு. இந்த போன் நம்பருக்கு நீ போன் செஞ்ச அப்படின்னா உன் பையன் எங்க இருக்கான் அப்படிங்கறது உனக்கு தெரியும் அப்படிங்கறதா அவர் சொன்ன கடைசி வார்த்தையா இருக்கு. பிஜி மேனன் பதறி அடிச்சு அந்த போன் நம்பருக்கு கால் பண்றாரு. ஆனா அது சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. அந்த போன் நம்பர் யாரோடது அப்படின்னு தேடி போற நேரத்துலதான் இன்னொரு ட்விஸ்ட் வருது. பிஜி மேனன் இது வரைக்கும் எந்த குற்றவாளிகளை எல்லாம் காப்பாத்தினாரோ அவங்க மூலமா தான் தன் மகனுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் பிஜுவோட மகன் தப்பிக்க முயற்சி பண்ணி தவறான கும்பல் கிட்ட சிக்கிக்குவான். கடைசியில தன் உயிருக்கு போராடும் நிலையில தன்னோட மகனை தேடி கண்டுபிடிக்கிறாரு பிஜி மேனன். தான் செஞ்ச பாவங்கள் தான் தன்னோட மகனை தாக்குது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அதிகாரியோட கர்வம் சுக்குநூறா உடைஞ்சு போகும். திருடன் வேற எங்கேயோ இல்ல, நமது வலது பக்கத்திலேயே, அதாவது நமக்குள்ளேயேதான் இருக்காங்கிற தலைப்புக்கு இங்க தாங்க நியாயம் கிடைக்குது. படத்தோட பிளஸ் பாத்தீங்கன்னா பிஜி மேனன் ஒரு தவறான போலீஸ் அதிகாரியை மறக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஜோதி ஜார்ஜ் ஒரு துயர நிலையில இருக்கிற ஒரு தந்தையோட வழிய அச்சு அசலா அழகா நடிச்சிருக்காரு. முதல் பாதி மெதுவா போனாலுமே இரண்டாம் பாதியும் கிளைமேக்ஸும் அருமையா இருக்கு. சட்டம் தான் கடமையை செய்ய தவறுச்சு அப்படின்னா ஒரு சாமானியன் எவ்வளவு தூரம்லாம் போவான் அப்படிங்கறதையும் அதிகார துஷ்பிரயோகம் எப்படி சொந்த குடும்பத்தையே பாதிக்கும் அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. படத்துல பிளஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மைனஸும் இருக்குங்க. படத்தோட ஆரம்ப காட்சிகள் ரொம்பவே நீளமா போற மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ்ல பிஜி மேனன் தன்னோட மகனை தேடி கண்டுபிடிக்கும் சில காட்சிகள் கொஞ்சம் லாஜிக் மீறலா இருக்கு. ஒரு த்ரில்லர் படத்துக்குரிய வேகம் ஆரம்பத்துல குறைவா இருக்கிறது சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். ஆக மொத்தத்துல வலது வசதே கல்லன் இது ஒரு எச்சரிக்கை படம்னே சொல்லலாம். காக்கி சட்டையும் கிழிச்சல்கள் தைக்க வேண்டிய நீதிங்கிற ஊசி சில நேரங்களை குத்தவும் செய்யும் அப்படிங்கறத இயக்குனர் ஜீது ஜோசப் மிக அழுத்தமாவே பதிவு பண்ணியிருக்காரு. விறுவிறுப்பான த்ரில்லர் கதை விரும்பிகளுக்கு இது ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.